ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிசி வந்து UEFI மோட் யூஸ் பண்ணியிருக்கா இல்லை BIOS மோட் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் UEFI மோடில் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லை BIOS மோடில் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கு, GPT டைப் பார்ட்டிஷனா இல்லை MBR டைப் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கா, அதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பிசி வந்து என்ன மோட், UEFI மோடா இல்லை BIOS மோட் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டீங்க, சி டிரைவ், அதில் விண்டோஸ், அதில் பார்த்தீங்கன்னா பேந்தர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் போங்க. அதில் வந்து செட்டப் ஆக்ட் டாட் ஒரு லாக் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிடெக்டட் பூட் என்விரான்மெண்ட் எப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிங்கன்னா இங்கே வரும் டிடெக்டட் பூட் என்விரான்மெண்ட் சொல்லி வரும். அதில் வந்து பயோஸ்னு இருக்கும். ஸோ இப்படி பயோஸ்னு இருந்துச்சுன்னா உங்கள் பிசி வந்து பயோஸ் மோட், உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பயோஸ் மோடில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, லெகசி பயோஸ் மோடில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. சப்போஸ் UEFI மோடில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் அங்கே என்ன வரும்னா, ஸோ இந்த மாதிரி வரும், இந்த டிடெக்டட் பூட் என்விரான்மெண்ட்டில் வந்து UEFIன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து UEFI மோடில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கு, MBR டைப் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கு இல்லை GPT டைப் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு வாங்க. டிஸ்க் பார்ட்ங்கிற கமாண்ட் டைப் பண்ணுங்கள். சாரி, ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். இதில் வந்து லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே GPTன்னு இருக்குது, இதில் வந்து எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து MBR டைப் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து GPT டைப் யூஸ் பண்ணியிருந்தால் என்ன வரும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். GPT நேராக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு வரும். இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து GPT டைப் யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே பிளாங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து MBR டைப் யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, என்னோடய சிஸ்டம் வந்து லெகசி பயோஸ் மோட் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து MBR தான் MBR டிஸ்க் வந்து MBR பார்ட்டிஷன் தான் பண்ண முடியும். சப்போஸ் UEFI இருந்துச்சுன்னா அவங்க வந்து GPT டைப் பார்ட்டிஷன் சப்போர்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக லெகசி பயோஸ் மோடாக இருந்தால் உங்களால் MBR பார்ட்டிஷன் மட்டும்தான் பண்ண முடியும். UEFI இருந்தால் மட்டும்தான் GPT பார்ட்டிஷன் சப்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.